நாவலப்பிட்டிய ஆரம்ப பாடசாலை ஒன்றில் தமிழ் மாணவர் ஒருவர் மீது சிங்கள மாணவர்கள் 3 டினரை ஊற்றி பற்ற வைத்திருந்ததாகவும் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் மற்றும் வியாழேந்திரன் அவர்கள் ஃபைட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு வீடியோ உலகத்திலே பெரிய பலாப்பழம் கேகாலையில கண்டுபிடிச்சிருக்காங்க. வணக்கம் சுஜி. வணக்கம் சரண்யா. ஆமாம், கடந்த வாரத்தை போன்று இந்த வாரமும் சமூக ஊடகங்களில் வெளியான சில போலியான தகவல்களின் உண்மைத்தன்மையினை ஆராய்ந்து உங்களுக்கு தர இந்த வாரமும் நாங்கள் தயாராக வந்துள்ளோம். அந்த வகையில் சுஜி, கடந்த வாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த விடயம்தான், அதாவது நாவலப்பிட்டிய ஆரம்ப பாடசாலை ஒன்றில் தமிழ் மாணவர் ஒருவர் மீது சிங்கள மாணவர்கள் 3 டினரை ஊற்றி பற்ற வைத்திருந்ததாகவும் அது தொடர்பில் போலீசாரோ அல்லது பாடசாலை நிர்வாகமோ எந்தவித நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளவில்லை என்று அந்த தகவல் சமூக ஊடகங்களில் பரவலாக பகிரப்பட்டு வந்தது. இது தொடர்பில் பல கோணங்களிலும் நாங்கள் உண்மையினை ஆராய்ந்திருந்தோம். ஆமாம் சரண்யா, இந்த விடயத்தை கூறுவதற்கு முதல் ஒரு முக்கியமான விடயத்தை கூற வேண்டும். சில விடயங்கள் சமூகத்தில் உண்மையிலுமே நடந்திருக்கக்கூடும். ஆனால் நாங்கள் அதை எவ்வாறு சமூக ஊடகங்கள் வழியாக வெளிப்படுத்துகின்றோம், எவ்வாறு அது தொடர்பில் அறிக்கையிடுகின்றோம் என்பதனை பொறுத்தே இதற்கான தாக்கங்கள் மாறுபடக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் இது என்ன சம்பவம் என்று பார்க்கும்போது, இந்த மாணவன், அதாவது இவர்கள் பாடசாலையில் விளையாடி கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் அன்றைய நாள் அவர்களின் வகுப்பாசிரியை அன்று சமூகம் அளித்திருக்கவில்லை. விளையாடி கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் வெற்று டினர் போத்தல் ஒன்று பாடசாலையில் இருந்திருக்கிறது. அதை அந்த ஏனைய சக மாணவர்கள் 3 மாணவர்களும் இணைந்து இந்த குறித்த மாணவனின் பையில் ஒளித்து வைத்திருக்கிறார்கள். இதனை கண்டெடுத்த மாணவன் அது தொடர்பில் பாடசாலையில் முறைப்பாடு செய்துள்ளார். முறைப்பாடு செய்ததற்கு பிறகு இது சம்பவம் நடந்து முடிந்துவிட்டது. முடிந்ததன் பின்னர் குறித்த மாணவர்கள், அதாவது அந்த 9 வயதுடைய 3 மாணவர்களும் 4ஆம் வகுப்பில் படிக்கிறார்கள். அந்த மாணவர்கள் அந்த டினர் பாட்டிலை அருகில் இருந்த புத்த சிலைக்கு முன்பற்ற வைக்கப்பட்டிருந்த விளக்கில் பற்ற வைத்துள்ளார்கள். இது ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலில் தான் இந்த டினர் ஊற்றி, அது முடிந்த பாட்டில் ஒன்று பற்றி எரிந்தவுடன் அதனை யாராக இருந்தாலும் கையில் ஒரு நெருப்பு பட்டோன்னு நாங்கள் தூக்கி வீசுவோம். அந்த மாதிரி அந்த மாணவர்கள் எரிந்த போது அந்த போத்தல் அருகில் இருந்த ஒரு மேசையில் பட்டு குறித்த மாணவனின் கால்களில் பட்டு எரிந்துள்ளது. எரிந்ததன் பின்னர் இவர்கள் வைத்தியசாலைக்கு சென்றிருக்கிறார்கள், சிகிச்சை பெற்றிருக்கிறார்கள். கம்பளை வைத்தியசாலையில் 5 நாட்கள் அந்த மாணவன் அனுமதிக்கப்பட்டு தங்கி வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்றிருக்கிறார். இந்த சம்பவம் நடைபெற்றது ஒரு உண்மையான சம்பவம். இது நடைபெற்ற காலம் பிப்ரவரி 13ஆம் தேதி தான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. அதாவது இந்த சம்பவத்தில் இந்த பாடசாலையானது ஒரு சிங்கள மொழி மூலமான ஆரம்ப பாடசாலை, அதாவது 1ஆம் ஆண்டு தொடக்கம் 5ஆம் ஆண்டு வரை உள்ள ஒரு பாடசாலை. என்ன டவுட் ஒன்று வரும் சுஜி, அதாவது சிங்கள மொழி மூல பாடசாலையில் எப்படி இந்த தமிழ் மாணவன் படிக்கிறாங்கன்னு சொல்லி, இவங்களோட சொந்த ஊர் பதுளையில இருந்து அவங்க நாவலப்பிட்டியக்கு இடம்பெயர்ந்திருக்கிறாங்க. இப்படி இடம்பெயர்ந்திருந்த சந்தர்ப்பத்துல இவருக்கு வயசு 14. இப்படி இடம்பெயர்ந்திருக்க சந்தர்ப்பத்துல ஒவ்வொரு கிராம சேவகரும் போயிட்டு பார்ப்பாங்க, வீட்டுல ஸ்கூலுக்கு போகாம மாணவர்கள் வீட்டுல இருக்கிறாங்களான்னு சொல்லி. அப்படி பார்க்கும்போது இவர் வீட்டுல இருந்திருக்கிறாரு. அந்த சந்தர்ப்பத்துல கிராம சேவகர் மூலமா தான் இவர் இந்த பாடசாலையில அனுமதி. கிராம சேவகர் மற்றும் குருந்துவத்த போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியின் தலையீட்டுல இவர் இந்த பாடசாலைக்கு சேர்த்திருக்கிறாங்க. நாங்கள் இந்த சம்பவம் தொடர்பில் நான் அந்த முதல்ல சொன்னது மாதிரி, இந்த சம்பவம் எப்படி சமூக ஊடகங்களில் போகுதுன்னா, ஒரு சிங்கள பாடசாலையில் படிக்கிற தமிழ் மாணவன் மீது சக மாணவர்கள் டினர் ஊற்றி பற்ற வைத்தார்கள். சிலர் பகிர்ந்திருக்கிறாங்க இது ஒரு கொலை செயல், தமிழ் மாணவன் மீது நடத்தப்பட்ட கொலை செயல். இந்த சம்பவத்தை ஒருபோதும் நியாயப்படுத்த வரல, சரியா? ஆனால் இது சமூக ஊடகங்கள்ல எவ்வாறு போர்ட்ரேட் ஆயிருக்கு, அதாவது எவ்வாறு போயிருக்குன்றது தான் இங்கே விஷயம். அதாவது ஒரு மாணவனை சக மாணவர்கள் சேர்ந்து கொலை முயற்சி செய்தார்கள், பற்ற வைத்து எரிக்க பார்த்தாங்கன்றது இல்லை அங்கே விஷயம். இவர்கள் விளையாடி கொண்டிருக்கும் போது அவர்கள் பற்ற வைத்திருக்கிறார்கள், அதை தூக்கி எறிந்திருக்கிறார்கள். அப்போது மேசையில் பட்டு அந்த மாணவன் காலில் அது இருக்கு. இதை இன்னொரு டீச்சர் அணைச்சி அதுக்கப்புறம் குருந்துவத்த பிரதேச வைத்தியசாலைக்கு கூட்டிட்டு போன சந்தர்ப்பத்தில் அவரை மேலதிக சிகிச்சைகளுக்காக கம்பளைக்கு இடமாற்றினாங்க. இடமாற்றின போதுதான்
அவர் சிகிச்சையெல்லாம் முடிஞ்சு இப்போ வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. ஆனால் இவங்க அந்த சந்தர்ப்பத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு போன போதும் இது அந்த மாணவனோ அல்லது அவங்களோட தாயார் அந்த சந்தர்ப்பத்தில் அவங்க இருந்தில்லை. அவங்க வந்து ஒரு முக்கியமான வேலைக்காக பண்டார வேலை போயிருந்துருக்குறாங்க. அப்போ ஸ்கூலால் தான் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அப்போ அந்த வைத்தியசாலையில் கேட்பாங்க எதனால இப்படி ஆணுச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இப்படி நான் அந்த முதல்ல சொன்ன மாதிரி சரண்யா, இப்படி விளையாடும் போது இப்படி மேசையில் பட்டு டின்னர் பாட்டில் எரிஞ்சாங்க, அது விழுந்து பத்திருச்சுன்றது தான் சொல்லியிருக்காங்க. இப்போ எந்த இடத்துலையுமே இது வந்து ஊற்றி பற்ற வைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படலை. மற்றது இது வந்து போலீஸில் அந்த சந்தர்ப்பத்தில் நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. நடவடிக்கை எடுத்து இந்த மாணவர்களை கூப்பிட்டு அழைச்சி இது தொடர்பில் கதைச்சிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு இது சோஷியல் மீடியாவில் இது நடவடிக்கை எடுக்கலை, இது ஒரு தமிழ் மாணவன் மீது சிங்கள மாணவர்களால் நடத்தப்பட்ட ஒரு செயல்னு வரும்போது மறுபடியும் இந்த கடந்த 17ஆம் தேதி அந்த மாணவர்களை போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து அந்த சிறுவர் சீர்திருத்த பராமரிப்பு நிலைய அதிகாரிகளினால் கம்பளை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தியிருக்காங்க. நீதவான் முன்னிலைப்படுத்தியிருக்காங்க. அந்த சந்தர்ப்பத்தில் இவர்கள் வந்து குறித்த மாணவர்கள் வந்து 12 வயதுக்கு குறைந்தவர்கள் என்பதனால அவர்களை கைது செய்யவோ, அதாவது முக்கியமான ஒரு விடயம் சரண்யா, அவர்கள் செய்த தவறை தவறாகவே ஒப்புக்கொள்ள முடியாது. அந்த வயது அப்படி முடியாது எனவும் அவர்களுக்கான தண்டனைகள் வழங்கப்பட முடியாது எனவும் தெரிவித்து அவர்கள் அங்கிருந்து அவர்களுக்கான அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டு அங்கிருந்து அனுப்பப்பட்டிருக்கு. இது வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. அதாவது கடந்த மாதம் பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி நடைபெற்ற ஒரு சம்பவம். இது ஒரு மாதத்தின் பின்னர் சமூக ஊடகங்களில் பரவலாக பேசப்பட்டு அது தவறாக மக்கள் இடம் போய் சேர்ந்து விட்டது. நாங்கள் இது தொடர்பில் கம்பளை வலய கல்வி பணிப்பாளர் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டிருந்தோம். அப்போது அவரும் எங்களுக்கு தெரிவித்திருந்தார், இது வந்து பாடசாலை மாணவர்கள் விளையாடும் போது தவறுதலாக இடம்பெற்ற சம்பவம் எனவும் இது வேண்டுமென்றே ஊற்றி பற்ற வைக்கவில்லை எனவும் தெரிவித்திருந்தார். மற்றது குருந்துவத்த போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி அவர்களும் எங்களுக்கு அந்த விடயத்தை தெரிவித்திருந்தார். எனவே நாங்கள் முக்கியமான ஒரு விடயம், இந்த நடந்த சம்பவம் உண்மை, இதனை நாங்கள் சாதாரணப்படுத்தவில்லை, அதனை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விடயம். பகிரப்படும் போது தெரிவிக்கப்படும் சில வார்த்தை பிரயோகங்கள் அது சமூகத்தில் பெரும் தாக்கங்களை ஏற்படுத்தும். இவ்வாறான வார்த்தை பிரயோகங்களை நாங்கள் பயன்படுத்தி ஊற்றி பற்ற வைத்தார்கள், கொலை செயல் என பரப்புவது முற்றிலும் தவறான ஒரு விடயம். நாம் ஒரு விடயத்தை அந்த விடயத்தை நாங்கள் அறிக்கையிட்டிருந்தால் அதில் எந்த தவறும் இல்லை, அது தெரிவித்த விடயம்தான் நாங்கள் பிழை என்று கூறுகின்றோம். ஆமா சுஜி, அதே போன்று சுஜி இன்னொரு விடயம் வந்து சமூக ஊடகங்களில் வந்து கடந்த வாரம் வந்து பகிரப்பட்டிருந்துச்சு. அதாவது உலகின் மிகவும் தொன்மையான இடம் நாடார் இனம் என தெரிவிக்கப்பட்டு யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சான்றிதழ், அந்த புகைப்படத்தோட தான் இந்த விஷயம் வந்து பகிரப்பட்டிருந்துச்சு. உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு இனத்தின் தொன்மை வந்து பார்க்கறதுக்கு வந்து அந்த இனத்தின் வந்து பண்பாடு, சமூகம், அரசியல் இதுகளை ஆராய்ந்து தான் இந்த தொன்மையான விஷயத்தை வந்து வெளியிடுவாங்க. அந்த வகையில் உண்மையிலேயுமே இந்த நாடார் இனம் வந்து ஒரு தொன்மையான இனமா? அதுதான் அங்கே தான் இருக்க பிரச்சனையே. அதாவது நாங்கள் இப்படி ஒரு விஷயம், அதாவது தொன்மையான இடமாக யுனெஸ்கோ அறிவிச்சிருந்தா அது அவங்களோட இணையதளத்தில் கண்டிப்பாக போட்டிருப்பாங்க. அப்போ நாங்கள் இது தொடர்பில் ஆராய்ஞ்ச போது அவ்வாறான எந்த ஒரு தகவல்களும் யுனெஸ்கோ உத்தியோகபூர்வ இணையதளத்தில் வெளியிடப்பட்டிருக்கல. மற்றது ஒரு முக்கியமான விஷயம், நாங்கள் இந்த சர்டிஃபிகேட்டை பார்க்கும்போது சரண்யா, அந்த நாடார் இந்தியா அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. அது வந்து அது மட்டும் வேறையா அங்கே தெரிஞ்சது, ஒரு பேனால எல்லாம் எழுதி இருக்கிறல்ல, ஆனா அது அங்கே இன்சர்ட் பண்ணியிருக்காங்க, எடிட் பண்ணியிருக்கிற மாதிரி அது பார்க்கும் போதே எங்களுக்கு தெரிஞ்சது. மற்றது இந்த புகைப்படத்தை, அதாவது நம்ம இந்த சமூக ஊடகங்களில் பகிரப்பட்ட புகைப்படத்தை கூகுள் ரிவர்ஸ் இமேஜில் தேடி பார்த்த போது இது கஜகஸ்தான் நாட்டில் அல்மாத்தி நகரில் உள்ள டுரானா பல்கலைக்கழகத்துடன் யுனெஸ்கோ மற்றும் UNHRC இணைந்து நடத்திய இளைஞர்களுக்கான பயிற்சி பட்டறையில் கலந்து கொண்டவர்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு சான்றிதழ். அந்த சான்றிதழை எடுத்து அதை எடிட் செய்து தான் இவ்வாறு சமூக ஊடகங்களில் இது நாடார் இனம் வந்து தொன்மையான இனமாக யுனெஸ்கோ அறிவிச்சதா தெரிவித்து பகிரப்பட்டிருந்தது. எனவே நாங்கள் மேற்கொண்ட ஆய்வில் வந்து இது போலியான ஒரு சான்றிதழ் அப்படின்னு சொல்லி கண்டறியப்பட்டது. மற்ற ஒரு விஷயம் பார்க்கணும் சரண்யா, இந்த தொடர்ந்து பார்த்துட்டே வரோம், நீங்கள் நான் எல்லாருமே பார்த்துருப்போம், இந்த ஏஐன்னு சொல்லிகிட்டே இருக்கிறோம். எங்களையும் நாளைக்கு ஏஐயில் செய்ததும் ஃபேஸ்புக்கில் வந்துருமோ தெரியல. அந்த மாதிரி தான் இப்போ இந்த அரசியல் களம், இப்போ உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த சந்தர்ப்பத்தில்
சிவனேசத்துறை சந்திரகாந்தன் மற்றும் வியாழேந்திரன் அவர்கள் வந்து ஃபைட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று ஷேர் ஆகியிருந்தது. தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவர் சிவனேசத்துறை சந்திரகாந்த், அந்த இதே போன்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் வியாழேந்திரன். அதாவது இந்த காலத்தில் இந்த டெக்னாலஜியோடு இருக்கிறவங்களுக்கு வந்து இது பார்த்தோன்னே ஏஐன்னு தெரியும். ஆனால் டெக்னாலஜி தெரிஞ்சவங்க மட்டும் சமூக ஊடகங்கள் பாவனையில் ஈடுபடுறது இல்லைன்னா வயதானவர்கள் இப்படி நிறைய பேர் ஈடுபடுறாங்க. இப்போ சிலர் வந்து இது பார்த்தோன்னே உண்மைக்குமே சண்டை போட்டிருப்பாங்களான்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் உண்மையிலுமே சண்டை போட்டிருந்தா கண்டிப்பாக பிரதான ஊடகங்கள்ல அது ஒரு பெரிய செய்தியாக வெளியாகி இருக்கும். சண்டை போட்டானே அது சோஷியல் மீடியால ஒரு பெரிய ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டிருக்கும். இருந்தாலும் வீடியோ வந்து பார்த்தப்போ அந்த கை கால்லாம் அசைறதுலாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. அதனாலேயே நாங்க அந்த ஏஐ டிடெக்டிவ் டூலை பயன்படுத்தி ஆராய்ஞ்ச போது இது ஒரு ஏஐ வீடியோ அப்படின்னு சொல்லி எங்களுக்கு உறுதியானது. அதாவது கடந்த 15ஆம் திகதி மட்டக்களப்பில் நடைபெற்ற கிழக்கு தமிழர் கூட்டமைப்பின் புரிந்துணர்வு ஒப்பந்த கைச்சாத்தின் போது ஒரு எடுக்கப்பட்ட காணொளி மற்றும் புகைப்படங்களை வைத்து தான் இந்த பயன்படுத்தி வர இந்த தகவல் வந்து பரப்பியிருக்காங்க. ஆனால் உண்மையிலும் 2 பேர் சண்டை போட்டுக்கல. நம்ம அதை வந்து சிவனேசத்துறை சந்திரகாந்த் என்ற தொலைபேசி மூலமாக தொடர்பு ஏற்படுத்தி கேட்டிருந்தப்போ அவரும் சொல்லியிருந்தாரு இப்படி ஒரு விஷயம் நடக்கலைன்னு சொல்லி. அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடும் போது எடுக்கப்பட்ட வீடியோ புகைப்படங்களை வச்சு தான் இவ்வாறான விடயங்கள் வந்து பரப்பப்படுறதா வந்து அவரும் நமக்கு உறுதி செய்திருந்தாரு. ஆமாம், அதே மாதிரி தான் சொல்லி இன்னொரு விஷயம், உலகத்திலேயே பெரிய பலாப்பழம் கேகாலையில் கண்டுபிடிச்சிருக்காங்க. போனீங்களா? சாப்பிட்டு பார்த்தீங்களா? நல்ல டேஸ்டாக இருந்தது. அதுதான் 240 கிலோ அப்படின்னு சொல்லி தான் போட்டிருந்துச்சு. ஆனால் அந்த பலாப்பழத்தை பார்த்தோன்னே அது தெரிஞ்சது. அது எங்களை அதை நான் திருப்பி சொல்ற ஒரு விஷயம் தான். விட பக்கத்துல இருந்த மனிதர்கள்லாம் ரொம்ப குட்டியா இருந்தாங்க. அது என்னன்னா அது பார்த்தோன்னே எங்களுக்கு விளங்குச்சு, ஐயோ இது ஏஐயா இருக்கும்னு. இதை நாங்கள் திருப்பியும் ஏஐ டிடெக்டிவ் டூலை பயன்படுத்தி ஆராய்ந்த போது இது மாதிரி ஒன்றும் நடக்கலை. இன்னொன்று நாங்கள் மேலதிக ஒரு தெளிவுக்காக ஊடகவியலாளர்கள் அந்த பிரதேச மக்கள்களுடன் கேட்டபோதும் அப்படி ஒரு விடயம் நடக்கலை அப்படின்னு சொல்லி அவங்க உறுதிப்படுத்தியிருந்தாங்க. அதே போன்று சரண்யா இன்னொரு விடயம், அதுவும் ஏஐ தான். இந்த சாம்பியன்ஸ் கிண்ணம் இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் ஆஸ்திரேலியா வீரரான டிராவிஸ் ஹெட் அவர் வந்து அவங்களோட மனைவியை கட்டிப்பிடித்து அழுததாக ஒரு வீடியோ, அதாவது அரையிறுதி போட்டியில் வந்து தோல்வி அடைந்ததனால் அவரது மனைவியை கட்டிப்பிடித்து அழுததாக ஒரு வீடியோ வந்து பரப்பப்பட்டிருந்துச்சு. இங்கேயும் இந்த தாக்கம் இருக்குது. ஆமாம், அந்த ஃபோட்டோஸ் வந்து 2 ஃபோட்டோஸ் இருந்துச்சு. 2லேயும் இருந்த பெண்கள் வந்து 2 பேர். அப்போ நாங்கள் அந்த ஆராய்ச்சி பார்த்ததில் அது அவங்களோட மனைவி யோசிப்பாங்க, 2 மனைவி மாறும் அப்படின்னு யோசிப்பாங்க. ஆமாம், அதனால அதை நம்ம சர்ச் பண்ணப்போ உண்மையாக வந்து இவரோட மனைவின்ற பெயர் வந்து ஜெசிகா டேவிஸ். இந்த 2 ஃபோட்டோவில் இருக்கிற பெண்களோட வந்து இவரோட ஃபோட்டோ வந்து ஒத்து போகல. ஆமாம், அதனால நாங்கள் இதையும் ஏஐ டிடெக்டிவ் டூலை ஆராய்ஞ்ச போது நீங்களும் கூட ஆராய்ஞ்சு பார்க்கலாம். ஏஐ டிடெக்டிவ் டூல்ஸை வச்சு நீங்கள் கூட இது மாதிரி வீடியோஸ் வரும் பட்சத்தில் பார்க்கலாம். அதே மாதிரி சொல்லி அவர் அணிந்திருந்த ஜெர்சி வந்து இந்த சாம்பியன்ஸ் கிண்ணத்தில் அணிஞ்ச ஜெர்சி இல்லை. அதுகளையும் பார்க்கும்போது அப்படி நடைபெறலை. இன்னொன்று அப்படி நடைபெற்றிருந்தா அது சர்வதேச ஊடகங்கள் வழியாக செய்தியாக வெளியாகி இருக்கும். அப்படி ஒரு செய்தியும் வெளியாகலை. இது சில வேளைகளில் இவ்வாறான நாங்கள் இதன் மூலம் இதுவும் ஒரு ஏஐயில் உருவாக்கப்பட்டதுன்னு கண்டறியப்பட்டுச்சு. ஆமாம் சரண்யா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கடந்த வாரம் இடம்பெற்ற ஃபேக்ட் செக் பண்ணி நாங்கள் உண்மைத்தன்மையை கண்டறிந்த நிறைய ஆர்டிகல்ஸ், நிறைய கட்டுரைகள் எங்களோட ஃபேக்டர்ஸ் இன் ஸ்ரீலங்கா இணையதளத்துக்கு நீங்கள் செல்லும் பட்சத்தில் நாங்கள் இப்போ சொன்னது மட்டும் இல்லாமல் இன்னும் சில கட்டுரைகளுக்கான விரிவான விளக்கங்களையும் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி எங்களோட ஃபேக்டர்ஸ் இன்டோ யூடியூப் சேனலுக்கு போனீங்கன்னா இதை படிக்க முடியாது, படிக்கிறதுக்கு டைம் இல்லைன்னு நினைக்கிறவங்க இதை ஒரு காணொலியாக பார்க்கவோ கேட்கவோ கூடியதாக இருக்கும். என்ன சரண்யா, அது மாதிரி எங்களோட சமூக வலைதளங்களான இன்ஸ்டாகிராம், டிக்டாக், வாட்ஸ்அப் போன்றவற்றின் ஊடாகவும் எமது தகவல்கள் வந்து உடனுக்குடன் வந்து பகிரப்படுது. அதே போன்று குறுகிய காணொலிகள், நீண்ட காணொலிகள் அனைத்துமே வந்து ஒவ்வொரு நாளும் வந்து பகிரப்பட்டு வருது. அதே மாதிரி நீங்கள் எங்களோட வாட்ஸ்அப் சேனலையும் ஃபாலோ செஞ்சு வச்சுட்டிங்களா இருந்தால் ஒவ்வொரு நாளும் வந்து தகவல்கள் வந்து வழங்கக்கூடியதாக இருக்கும். எங்களது வாட்ஸ்அப் சேனல் வந்து இது வரைக்கும் 60,000க்கும் மேற்பட்டோர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இது மாதிரி போலியான தகவல்களின் உண்மையான தகவல்களை உங்களுக்கு வழங்குவதற்கு ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் தயாராக இருக்கிறோம்.
அதே மாதிரி இது மாதிரி கிளைம்ஸ் வந்து உங்களோட ஃபோன்களுக்கு நீங்கள் வரக்கூடியதாக இருக்கும். அது தொடர்பில் நீங்கள் உங்களுக்கு அறிய தரலாம். நீங்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டும் அறிய தரலாம், அல்லது வாட்ஸ்அப் மூலமும் அறிய தரலாம். அறிய தர வேண்டிய எமது தொலைபேசி இலக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் சரண்யா. 07715146696 என்ற எமது தொலைபேசி இலக்கத்தினூடாக நீங்கள் தொடர்பு கொண்டும் கூறலாம், அல்லது நீங்கள் வாட்ஸ்அப் மூலமும் உங்களுக்கு ஏதாவது இது மாதிரி சந்தேகங்கள், கிளைம்ஸ் ஏதாவது நீங்கள் இது போலின்னு நினைச்சிங்கன்னா அது தொடர்பிலான உண்மையை கண்டறிவதற்கு நீங்கள் எங்களுக்கு அறிய தரலாம். 07715146696 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அடுத்த வாரமும் இது போன்ற கிளைம்ஸ் இருந்தால் அது தொடர்பிலான உண்மைகளை கண்டறிந்து உங்களுக்கு அறிக்கையிடுவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி.